சிஏஏ சட்ட திருத்தம் அமலாவதை மாநில அரசுகளால் தடுக்க முடியுமா? சட்டம் சொல்வது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு. இதை தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே, எங்கள் மாநிலத்துக்குள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் சிஏஏ பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? மாநில அரசுக்கு அதற்கான அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறத இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய தேசிய குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளைச் சேர்ந்த இந்து, புத்திஸ்ட், பார்சி, கிறிஸ்தவர், சமணம் ஆகிய மதங்களைச் சேர்ந்தவங்க 2014ஆம் ஆண்டுக்கு முன்பாக இந்தியாவுக்குள்ளே நுழைந்திருந்தா அவங்களுக்கு இந்திய குடிமகனாக மாறுவதற்கான அதிகாரம், உரிமை கொடுக்கப்படும். அவங்க இந்தியாவுக்குள்ள நுழைந்த தேதியை நிரூபிக்க தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த விண்ணப்பத்தை செய்யலாம். பிரிவு 1A, பிரிவு 1B அப்படின்னு 2 பிரிவுகள் இதற்கான ஆவணங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. 1Aவை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் வழங்கிய பிறப்பு சான்றிதழ், வாடகை வீட்டிற்கான ஒப்பந்தம், அடையாள அட்டைகள், ஓட்டுநர் உரிமங்கள், கல்வி சான்றிதழ்கள் போன்றவையெல்லாம் ஆவணங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 1Bயை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு வழங்கிய விசா, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒப்புகை சீட்டு, ஓட்டுநர் உரிமம், பொது விநியோக அட்டை, பான் அட்டை, திருமண சான்றிதழ் இது எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எல்லாமே 2014க்கு முன்னாடி பெறப்பட்டவையா இருக்கணும். இந்த ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த 3 நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இதற்கென இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஷிப் online.nic.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து தங்களுடைய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யணும். இந்த சட்டத்தை இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, சமாஜ்வாடி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், ஆம் ஆத்மி, மக்கள் ஜனநாயக கட்சி, மதசார்பற்ற ஜனதா தளம் இது எல்லாமே எதிர்க்கிறாங்க. இந்த சட்டத்தை ஆதரித்த அதிமுகவும் இப்போ இதை எதிர்ப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதிமுக பொறுத்தவரைக்கும் ஒரு விசித்திரமான விஷயம். இன்னைக்கு இந்தியாவில் சிஏஏ நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னா, திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்குன்னா அதில் மிக முக்கியமான பங்கு அதிமுகவுக்கு இருக்கு. அவங்க ராஜ்யசபாவில் ஓட்டு போடணும்னா இது நடைமுறைக்கு வரதுல மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கும். ஆனால் ராஜ்யசபாவில் ஓட்டு போட்டு இன்னைக்கு இது ரொம்ப ஈஸியாக நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, எங்களுக்கு அந்த சிஏ சட்டத்தில் உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எந்த வகையில் நியாயம்? மக்கள் தான் யோசிக்கணும். சில கட்சிகள் சிஏவை இப்போதைய வடிவில் எதிர்த்தாலும் பொதுவாக அதை ஏற்கிறாங்க. அதோட தேர்தல் நேரத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதன் நோக்கம் குறித்தும் சந்தேகம் எழுப்பப்படுது. சிஏஏ அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்ட பின் இந்த சட்டத்தை தங்கள் மாநிலங்களில் அமல்படுத்த போகிறது கிடையாது அப்படின்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவங்க எல்லாரும் அறிவிச்சிருக்காங்க. அதே போல மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் மேற்கு வங்கத்தில் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஸ்லாமிய சிறுபான்மையினரை 2ஆம் தர குடிமகளாக நடத்தக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை கேரளாவில் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு இடது ஜனநாயக முன்னணி அரசு பலமுறை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு இந்த வகுப்புவாத, பிரிவினைவாத சட்டத்தை எதிர்ப்பதில் கேரளா ஒற்றுமையோடு செயல்படும் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்காரு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். ஆனால் குடியுரிமை வழங்குவது என்பது மத்திய அரசின் அதிகார வரம்பின் கீழ் வரக்கூடிய நிலையில் மாநில அரசு ஒன்று குடியுரிமை தொடர்பான சட்டங்களை அமல்படுத்த முடியாது அப்படின்னு அறிவிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு. மத்திய அரசுக்கான அதிகார பட்டியலில் இருக்கக்கூடிய 97 அம்சங்களில் 17வது அம்சமாக சிட்டிசன்ஷிப், நேச்சுரலைசேஷன் அண்ட் அலைன்ஸ் வருது. சிஏஏ நிறைவேற்றப்பட்டு விட்டால் நான் அதை செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு எந்த மாநிலமும் சொல்ல முடியாது. நீங்கள் எதிர்க்கலாம், சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரலாம், அந்த சட்டத்தை திரும்ப பெறும்படி மத்திய அரசை வலியுறுத்தலாம். ஆனால் அதை செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றது அரசியல் சாசன ரீதியாக சிக்கலானது அப்படின்னு வழக்கறிஞர் கபில் சிபல் ஒரு முறை கேரள நிகழ்ச்சி ஒன்றில் சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. குடியுரிமை கோருபவர்கள் இதற்கென மத்திய அரசு வடிவமைத்துள்ள இணையதளத்தில் முன்னாடியே பெற்ற ஆவணங்களோட நேரடியாக விண்ணப்பிப்பார்கள் அப்படிங்கிறதால இதை மாநில அரசு எப்படி தடுக்க முடியும் அல்லது செயல்படுத்தாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு.
இந்த சிக்கலை எல்லாம் இப்போ விவாதிக்கப்பட்டாலும் கூட மக்களவை தேர்தல் முடிவுக்கு பின்னரே முழுமையான கள நிலவரத்தை புரிந்து கொள்ள முடியும். சிஏஏ எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படும் என்பது இந்த தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசின் கையில் தான் முழுமையான முடிவு இருக்கிறது என்பதே யதார்த்தமான உண்மையாக இருக்குது.